தண்ணி வந்து நல்ல தெளிவான பச்சை கலர். உப்பு தண்ணி மாதிரி தண்ணியா இல்லை நல்ல இல்லை நல்ல தண்ணி. உப்பு தண்ணியில் வந்து வராது. உப்பு தண்ணி வேறு மீன் இருக்கும். அதில் உப்பு தண்ணியில் அதாவது லைட்டான கறிக்கிற தன்மையாக இருக்கிறது வந்து அந்த மாலி, ஏஞ்சல், அது போல் மீன்கள் விடலாம். குறைஞ்சபட்சம் 15லேருந்து 20 கிலோ வரையும் போடலாம். அதிகமாகவும் போடலாம். ரெயின்போ அல்பினோ ஷார்க் ஐட்டம். ஷார்க்கில் இது ஒரு ஐட்டமா சார்? அல்பினோ ரெயின்போ ஷார்க். இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? இதனுடைய ஸ்பெஷாலிட்டி இது ரெட் கலரில் இருக்கும், ஆரஞ்சு கலர். இந்த பின்ஸ் வந்து ரெட்டாக இருக்கும். இந்த பின்ஸு எவ்வளோ நீட் வளருங்க சார் இது வந்து 4 இன்ச் வரையும் வளரும். இப்போது எத்தனை மாதத்துடைய மீன் இது? 2 மாதம். இது வந்து நவம்பரில் விடுது. நவம்பர். இந்த வருஷம் வந்து மழை இல்லை, போதுமான மழை இல்லாதனால வளர்ச்சி கம்மியாக இருக்கும். 5 மாதம் மீன் இது. இது எவ்வளோ நீட் வளரும்? இது வந்து இன்னும் 1 மடங்கு அதிகமாக வளரும். இப்போ இது வந்து 3 இன்ச்சு இருக்குது. இது 3 இன்ச்சு இருக்குது. இன்னொரு 3 இன்ச்சு வளரும். என்ன ரேட்டு சார் நீங்கள் வாங்கினது? இது அதாவது வந்து ஒரு சீடை வந்து 6 ரூபா ஆச்சு. 6 ரூபா 20 காசு. அது நம்ம டாலருக்கு இந்த ப்ரைஸ்க்கு ஏற்ற போல கூடும் குறையும். அப்படியா? நீங்கள் உள்நாட்டு சரக்கு தான் இது? உள்நாட்டிலேருந்து தான் வாங்கிக்கிறீங்க இது? இது உள்நாடு தான் சார். கல்கட்டாலேருந்து. அங்கே பேஸ் ரைட்டு அங்கே மாறும்போது ரேட்டும் மாறும். டாலர் பொறுத்து தான் இது. டாலர் பொறுத்து போல் இதுவும் அதிகமான குட்டிக்கிறதுனா ரேட்டு கம்மியாக வரும். 4 ரூபா அது போல். அங்கே அவங்க உற்பத்தி செய்கிறது. ஆமாம். அவங்க எங்கேருந்து வாங்குறாங்க அந்த குட்டியை? இது ஃபஸ்ட்டு வந்து எங்கள் வெளிநாட்டிலேருந்து வந்துருக்குது சார். இப்போ வந்து கல்கட்டாலே ப்ரீட் ஆகுது. நம்மளே இது பண்ணுறோம். ஆமாம். நம்ம கிளைமேட்டுக்கு ஆகலை. நம்ம கிளைமேட்டுக்கும் ஒரு கொடுத்தோம் ஒருத்தருக்கு ஆச்சு. ஆனால் கம்மியாக ஆகுது. நீங்கள் ப்ரீட் பண்ண முடியாது? எல்லாமே பண்ணலாம் சார். அதுக்கு வந்து தொட்டி கட்டி அதுக்கு தேவையான ஏர்வேஷன் எல்லாம் பண்ணணும். நவீன இதெல்லாம் பண்ணணும். ஏதாவது ஐடியா இருக்குது? செய்யணும்னு இருக்குது. ஆனால் நமக்கு நேரம் இல்லையா? இல்லை ஃபைனான்சியலும் இருக்குது. இடம் இருக்குது. அதெல்லாம் பண்ணணும். அது நல்லா தான் பண்ணலாம். இது ஒரு வெரைட்டி. அந்த வெரைட்டி எல்லாம் பண்ண முடியாது, ஆகாது. அடுத்தது என்ன வெரைட்டி? சந்தேகம் தான் கேள்வியாக சொன்னேன். மீன் வளர்க்குற இதாக ப்ராப்ளம். அப்போ அந்த நேரத்தில் செல் பண்ண இது என்ன மீன் சார்? இது ரெட்டைல் ஷார்க்குன்னு. அந்த மீனுக்கு இந்த மீனுக்கு என்ன வித்தியாசம்? கலர் வித்தியாசம். இது கலர் வித்தியாசம். இது வந்து அந்த மீனை வந்து கடிக்காது, குத்திக்கிட்டே இருக்கும். இது ரெட்டைல் ஷார்க். இது வந்து இதில் வளர்ச்சி இவ்வளோதான். அது இன்னும் கூட கொஞ்சம் வளர்ச்சி. இது வந்து கம்மியாக வளர்ச்சி கம்மி. அறுவடை ரெடி ஆகிடுச்சா? இது வந்து 1 வருஷமாக இருக்குது, சேல்ஸ் ஆகாமல் கிடக்கு. இது வந்து அல்பினோ சக்கர் கேட். டேங்க்லி. இது பிளாக். சரி. கையில் வச்சுங்களா? இப்போ அது ரெட்டைல். இந்த டெய்ல் இருக்கும். சரி. இது குட்டியாக இருக்கும். இது பாடி வந்து அப்படியே இது போல் வரும். இது இதனுடைய ஸ்பெஷாலிட்டி. ரேட்டு டெய்ல் ரெட்டு மட்டும் இருக்கும். பாடி வந்து அகலம் வரும். மீன் வந்து குட்டியாக இருக்கும்.
ஒரு கிலோ எவ்வளோ காணும் நம்ம கயிறு தான், அதுக்கேற்ற மாதிரி கயிற்றுக்கு. வாழ்த்துக்கள் நண்பர்களே. இது விழிகள். இந்த சேனல் மூலிமா நம்ம பசுமை கூடாரம் என்ற ஒரு அமைப்பின் மூலிமா நம்ம நிறைய வந்து விவசாய பெருமக்களை சந்திக்கிறோம். அவங்களுடைய பிரச்சனைகள் என்னன்னு சொல்லிட்டு பேசுகிறோம். இது வந்து தொடர்ந்து வந்து நம்ம சேனல் மூலிமா வழங்கிட்டு வரோம். இது 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 சம்மந்தமாக பார்க்கணுன்னு சொன்னால் என்னோடய சேனலை நீங்கள் எடுத்து யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். குறிப்பாக சொல்லப்போனால் நாம் நிறைய விவசாயிகளோட கலந்துரையாடி அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்கிறதோட கூடவே வந்து மாடி தோட்டங்கள் அமைக்கிறது, காய்கறி தோட்டங்கள் அமைக்கிறது சம்மந்தமான ஆலோசனைகள், அதே மாதிரி வந்து ப்ராக்டிக்கலாக செய்து காட்டுறது அவங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நாம் செய்கிறோம். எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த சேனலுடைய அந்த பசுமை கூடாரத்தினுடைய ஒரு அங்கமாக இன்றைக்கி நாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு விவசாயம் நம்ம இப்போ சந்திக்க வந்திருக்கிறோம். விசூரில் இருக்க ஒரு பகுதியில் நாம் இப்போ வந்திருக்கிறோம். அவருடைய தோட்டத்துலேயும் அவருடைய மீன் பண்ணையிலையும் நாம் இப்போ அமர்ந்திருக்கோம். அவர்கிட்ட நான் சில எளிமையான சில கேள்விகளை நான் கேட்க போகிறேன். என்னென்னு சொன்னேன், எல்லா கேள்விகளும் உங்களுக்காக தான். ஒரு நல்ல படித்த இளைஞர்கள் இன்றைக்கி சுயசார்பாக வந்து அவங்க வேலை செய்யணும், எந்த இடத்துல மற்ற இடத்துல போய் கை கட்டி வேலை செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிற இளைஞர்களுக்கு ஒரு மாடலாக வந்து நம்ம சந்திக்க இருக்கிற விவசாய நண்பர் இருக்கார். அவர் உங்களுக்கு வந்து தொடர்ந்து பல ஆண்டுகளாக வந்து பாரம்பரியமாக அவர் வந்து இந்த தொழிலில் நின்றுட்டுருக்காரு. மெத்த படித்தவர் கூட, அவருடைய குடும்ப பேக்ரவுண்ட் நல்ல படித்த குடும்பங்களாக இருந்து கூட எல்லாமே வந்து விவசாயத்தில் ஈடுபடுறாங்க. அவர்கிட்ட நம்ம வைக்கப்படுற சில கேள்விகள், இளைஞர்கள் விவசாயத்தில் வந்து அதிலும் குறிப்பாக வந்து இது மாதிரி மீன் பண்ணைகளில் வளர்க்கணும்னு நினச்சா என்ன சார் நீங்கள் டிப்பு தர போகிறீங்கன்னு சொல்லிட்டு சில டிப்ஸ் தான் தர போகிறேன். சார் வணக்கம். கல்வி உருவம் இந்த வாட்டி கொஞ்சம் லேட்டாகி போச்சு பார்க்குறது. உங்களை பற்றி கொஞ்சம் அதிகப்படுத்தி பேசலாம். பேர் பெரியமுள்ளவாயல், திருவள்ளூர் மாவட்டம், பொன்னேரி வட்டம், பெரியமுள்ளவாயல் கிராமம். அதில் வந்து நான் மெயின் பண்ணேன் தர்பூசணி விவசாயம் பண்ணியிருக்கேன். உங்களை பற்றி நான் பர்சனலாக சொல்லிக்கிறேன். படிச்சிருக்கேன். நான் வந்து +2 வரை படிச்சிருக்கேன். டெக்னிக்கல் ஏசி மெக்கானிக்கல் டிப்ளமா அந்த காலகட்டத்தில். பூர்வீகம் சார் உங்களுக்கு? பூர்வீகமான ஒரு அப்பா அம்மா என்ன செய்துட்டு இருந்தாங்க? அப்பா அம்மா விவசாயம் தான். சொல்லுங்கள் சார், உங்களை பற்றி சொல்லுங்கள். நான் வந்து முதல்ல வந்து விவசாயம் தான் பண்ணிட்டு இருந்தேன். கூட வந்து துணை தொழிலாக வந்து மீன் பண்ண ஆரம்பிக்கலாம்னு யோசனை பண்ணி பல்வேறு இடத்துல போயிட்டு நல்லா விசாரணை செஞ்சு அப்போ அதாவது வந்து முதல்ல வந்து வைக்கிறதுனால எப்படி தொழிலுடைய அபிவிருத்தி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாம்பிளுக்காக ஒரு பண்ணை வச்சேன். ஃபஸ்ட்டு ஒரு பண்ணை வச்சு அதுக்கப்புறம் அதில் வந்து நமக்கு லாபத்தோதமான தொழிலாக இருக்கிறதுனால மேற்கொண்டு இன்னும் ஒரு 4 பள்ளத்தை வெட்டி அபிவிருத்தி பண்ணுறேன். எத்தனை ஏக்கரில் சார் நீங்கள் வச்சுருக்கீங்க? நான் வந்து 1 ஏக்கரில் பண்ணியிருக்கேன். எத்தனை அதில் பாண்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு? அது வந்து குறைஞ்சி போச்சு 6லேருந்து 8 பாண்டு வரையும் வைக்கலாம் 1 ஏக்கர். நீங்கள் வச்சுருக்கீங்க எவ்வளோ இருக்கும்? இப்போ வந்து நான் 10 பள்ளம் வச்சுருக்கேன். பெரும்பாலும் அவங்க 8 பள்ளம் வச்சாலும் போதும். ஒரு பள்ளத்தோடைய சைஸ் என்ன வரும்? அப்போ ஒரு பள்ளத்தோட சைஸ் 20லேருந்து 25 சென்ட் வரை வைக்கலாம். திருப்பட்சமாக வரப்போ ஒரு அளவு நீட் எவ்வளோ இருக்கும்? நீட் வந்து இது வந்து இப்போ 14 மீட்டரு 16 மீட்டர் தான் இருக்குது ஒவ்வொரு பள்ளம். சரி, அகலம்? அகலம் நீட்டு வந்து 40ல் 42 மீட்டர். எவ்வளோ ஆழம் இருக்கும்? ஆழம் வந்து 2 மீட்டர் 6 அடி. இப்போ அது மாதிரி ஒரு புதிய பள்ளத்தை வெட்டிட்டு நாம இப்போ அடுத்து என்ன செய்யணும்? நம்ம இதில் அது பள்ளத்தை வெட்டிட்டு டிராக்டர் விட்டு ஏர் உழுத ஆரம்பிச்சிடணும். அது ஏர் உழுது ஆற வச்ச உடனே அதுக்கப்புறம் சுண்ணாம்பு, நல்ல சுத்தமான சுண்ணாம்பு வைக்க, அதாவது வந்து ரசாயன கலக்காத சுண்ணாம்பை, நல்ல சுண்ணாம்பை தூள் பண்ணி லைட்டாக தூவி விட்டுட்டு காய விடணும். நிலத்தை ஒரு 15 நாள் வரையும் காய விட்டுட்டு தண்ணி விட்டுட்டு அதுக்கு பிற்பாடு ஒரு 15 நாள் பொறுத்து மீன் குஞ்சு விடலாம். அதுக்கு முன்னாடி வந்து 15 நாளுக்குள்ளேயே புண்ணாக்கு போடணும். அந்த மீன் குஞ்சு விடுறதுக்கு முன்னாடி ஆமாம். தண்ணி எப்படி இருக்கணும்? தண்ணி வந்து நல்ல தெளிவான பச்சை கலர். உப்பு தண்ணி மாதிரி தண்ணியா? இது நல்ல தண்ணி. உப்பு தண்ணியில் வந்து வராது. உப்பு தண்ணி வேறு மீன் வேணும். அதில் உப்பு தண்ணியில் அதாவது லைட்டான கரிக்கிற தண்ணி இருக்கிறது வந்து அந்த மாலி, ஏஞ்சல், அது போல் மீன்கள் விடலாம். இது சுத்தமான நல்ல தண்ணியில் வந்து கோல்டு, சில்வர் ஷார்க்கு, அல்பினோ ஷார்க்கு, ரெயின்போ ஷார்க்கு இதெல்லாம் விடலாம். குழி வைக்கணும். அது வந்து நல்லா ஏர் விடணும். ஏர் விழுந்து நல்லா ஆற பிறகு சுண்ணாம்பு போடணும். அதுக்கு பிறகு வந்து நீர் விடணும். நீர் விட்டு புண்ணாக்கு போடணும். புண்ணாக்கு போடணும். கடலை புண்ணாக்கு
புண்ணாக்கு போட்டு ஒரு 15 நாள் பொறுத்து மீன் இந்த ஒரு குழிக்கு எவ்வளோ புண்ணாக்கு போடுவீங்க? குறைஞ்சபட்சம் 15லேருந்து 20 கிலோ வரையும் போடலாம். அதிகமாகவும் போடலாம். அதிகமாக போட்டோம்னா வந்து இன்னும் அதிகமான அது நுண்ணுயிர்கள் அதிகமாக புண்ணாக்கு போடுறது கிருமிகள் உருவாகிறதுக்கு நல்ல நுண்ணுயிரிகள். சரி, நுண்ணுயிரிகள். அடுத்தது வந்து நம்ம என்ன செய்யணும், மீன் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு விடணும் இல்லையா? இப்போ நீங்கள் எங்கே அதை வாங்கிட்டு வருவீங்க? அதை நான் அதை வந்து கல்கடல்னு வர வச்சு கொளத்தூரில் சென்னையில் அதாவது அங்கேருந்து அனுப்பிடுவாங்க. நீங்கள் சென்னையில் போய் ரிசீவ் பண்ணிட்டு வந்துடுவீங்க இல்லையா? ஒரு சாதாரணமாக இப்போ ஒரு நம்ம கோல்டு ஃபிஷ் வளர்க்கணும்னா இந்த குழியில் நீங்கள் சொன்ன அந்த அளவு உள்ள ஒரு குழியில் எத்தனை கோல்டு ஃபிஷ் வளர்க்கும்? 5000 கோல்டு ஃபிஷ். ஒரு கோல்டு ஃபிஷ்னுடைய அந்த சீடு சொல்கிற அந்த விலை என்ன? அது வெரைட்டி பொறுத்து ஒரு ரகம். ஒரு ஆவரேஜாக சொல்லுங்கள். சாதாரண ரகம் வந்து 80லேருந்து ஒரு ரூபா. ரைட்டு. ஒரு குஞ்சோட விலை. அது வெரைட்டியானதுன்னா லைனட்டு, ஒராண்டா, அது வெரைட்டி வந்து 2 ரூபாவில் 3 ரூபா வரையும். சரி சரி. நல்ல தரமான குஞ்சு. இல்லை சாம்பிள் சின்ன ரொம்ப சின்ன குஞ்சுன்னா 2 ரூபா. இப்போ 5000 குஞ்சு விட்டாச்சு. சரி, அது அடுத்தது ப்ராசஸ் விட்டுட்டு அதுக்கு வந்து ஃபுட்டு போடணும் டெய்லி. மார்னிங் ஃபுட்டில் என்ன மிக்சப் பண்ணணும்? தானியங்களா என்ன? தானியங்கள் எல்லாம் உணவு தானியங்கள். மற்ற ரசாயன உரங்கள்லாம் கிடையாது. சரி, நீங்கள் செய்கிறதா இல்லை வாங்கிடுவீங்களா ரெடிமேடாக? ஃபஸ்ட்டு வந்து வாங்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நாங்களே செய்ய ஆரம்பிச்சிட்டோம். செஞ்சு எறாத்தூள் அப்படி இல்லாத கருவாடு தூள். சரி, இந்த ஒரு குழிக்கு எத்தனை கிலோ வைப்பீங்க சார்? அது சாப்பிட்றது எந்த அளவுக்கு சாப்பிட்றதோ ஃபஸ்ட் நாளைக்கு கம்மியாக இருக்கும். அது சாப்பிட்றது அதிகமாக சாப்பிட்டு முடிச்சிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மறுநாள் வந்து கொஞ்சம் அதிகமாக செய்வோம். அது சாப்பிடலன்னா அப்போ ஃபஸ்ட் நாள் எவ்வளோ செஞ்சோமோ அது முன்னாடி நாள் அந்த அளவுக்கு செய்வோம். அதாவது சூடு பண்ணி வைப்பீங்களா எப்படி? அது ஆமாம், போட்டு அதை தண்ணி சூடு பண்ணி அதில் உப்பு போட்டு இந்த மாவெல்லாம் கொட்டி களியாக கிண்டி வைக்கும். களி இன்னும் ரொம்ப திக்னாகவும் இருக்கும், அல்வா போல் இருக்கும். அதெல்லாம் கிண்டி வைப்பீங்க? கிண்டி வைக்கும். ஒரு குழிக்கு எவ்வளோ வைப்பீங்க? எவ்வளோ தட்டில் வைப்பீங்க? 10 தட்டு வரையும். தட்டுன்றது தண்ணிக்குள்ளே இருக்கும்? தண்ணிக்குள்ளே. எவ்வளோ ஆழத்தில் தட்டு இருக்கும் அது? அது வந்து 5 அடியிலேருந்து 5 அடி இருக்கணும் தண்ணி. அதில் வந்து தரையிலேருந்து ஒரு 1/2 அடியிலேருந்து 1 அடிக்கு மேலோட்டமாக இருக்கும் தட்டு. அப்போ டெய்லி மாற்றிட்டே இருப்பீங்க? டெய்லி வந்து இதை ஃபுட்டு வச்சுருந்தோம். அது மீன் அந்த வளர நீங்கள் அதுக்கான தீவனமும் அதிகமாகும் இல்லையா? ஆமாம், அதிகம். அப்போ அதிகமானதான் நமக்கு வந்து மீனோடைய குரோத்து தெரியும். இல்லைன்னா வளர்ச்சி இல்லைன்னு அப்படின்னு தெரியும். இப்போ அந்த உள்ளே வளர்கிற மீனை வந்து எதுவும் வந்து வேட்டையாடாமல் இருக்கிறதுக்கு என்ன தற்காப்பு நடவடிக்கை இருக்குங்க? ஏதாவது காம்பவுண்ட் மாதிரி போடுறோம்? அதுக்கு தான் சைடு வந்து மெஷ்ஷு போடுறோம். மழை சைடு மெஷ்ஷு போடுறதுனால என்னென்ன வராது? உள்ளே வந்து பாம்பு, தவளை, நண்டு இதெல்லாம் உள்ளே இறங்காமல் இருக்கும். மேல் வலை போட்டோம்னா மீன் கொத்தி, கொக்கு இந்த ரகம்லாம் உள்ளே இறங்காமல். இதுதான் இதனுடைய பாதுகாப்பு. இதுதான். இப்படி வந்து நம்ம ஒரு மீன் சீடு வாங்கிட்டு வந்து 5000 மீன்களை விட்டு இந்த குளத்தில் எத்தனை நாளுக்குள்ளே நீங்கள் எடுப்பீங்க? அது வந்து 90 நாள், அதான் 3 மாதம். 90 நாள்லேருந்து 60 நாளைக்கு மேலுக்கு உண்டு. மழை காலத்தில் ஏதாவது குரோத் மாறுமா? வெயில் காலத்தில் குரோத் மாறும் அப்படி ஏதாவது இருக்கா? கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. மழை காலத்தில் நல்ல குரோத் நல்லா இருக்கும். மழை பெய்ய நல்லா வந்து உணவு நல்லா எடுத்து நல்லா குரோத் சீக்கிரமாக வளர்ச்சி வரும். வெயிலில் வந்து வளர்ச்சி இருக்கும். இந்த வெயிலில் வந்து தண்ணி குறைஞ்சிச்சுன்னா என்ன செய்வீங்க? தண்ணி எப்படி பார்த்துவீங்க? தண்ணி வந்து அதிகமாகவும் கட்டக்கூடாது. தண்ணியில் வெயில் நேரத்தில் எப்படி நீங்கள் கண்காணிப்பீங்க? அது வந்து அந்த தண்ணி இறங்கி பார்த்தோம்னா தண்ணி சூடு இல்லாமல் இருக்கணும். டெம்பரேச்சர் நம்ம வந்து கால் வெட்டோம்னா ரொம்ப அதிகமான சூடு இருந்ததுன்னா தண்ணி வந்து மாற்ற வேண்டியது. தண்ணி வந்து எப்பவும் வெது வெதுப்பாக தானே இருக்கும் குளத்தில்? இல்லை, சில்னஸும் இருக்கும். இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி டெம்பரேச்சரில் உள்ள ஆழத்துக்கு ஏற்ற போல் இருக்கும். எப்போ நீங்கள் அந்த டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி வந்து அதிகப்படுத்தும் இல்லை குறைச்சிடும். இது வந்து மழை காலத்தில் வந்து ஓவர் ஆகி போச்சுன்னா, ஓவர்ஃப்ளோ ஆகிடுச்சுன்னா குளத்தை என்ன செய்வீங்க? இல்லை, ஓவர்ஃப்ளோ ஆக விட மாட்டோம். ஏன்னா மழை பெய்யணும்னா 1 அடி தண்ணி வரையும் ஒரு அதிகபட்சம் மழை. அதனால் இது வந்து டெய்லி நம்ம ட்ரை ஆகினே இருக்கும். அப்போ தண்ணி ஏற்ற மாட்டோம். ஒரு சாதாரண தண்ணியில் மழை தண்ணியில் வந்து உங்களுக்கு ஒன்றும் ஆகாது? ஒன்றும் ஆகாது. நல்லா கண்டினியூஸாக மழை இருந்து ஹெவி ரெயின் இருக்கும்போது தான் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக. ஆமாம், அன்றைக்கி அந்த 1 நாள் 2 நாள் அப்போ தான் ட்ரைனேஜ் ஒரு பைப்பு போட்டு வெளியே அதிகப்பட்ட தண்ணியை வந்து வெளியே. அதனால உங்களுக்கு இது பிரச்சனை கிடையாது. பிரச்சனை இதில் சார் இந்த மீன் வளர்க்குறதுல வந்து என்னென்ன பிரச்சனைங்க வரும் உங்களுக்கு? நோய் தாக்குதல் வரும். என்ன நோய் வரும்? நோய் வந்து பங்கஸ், ஆங்கர் வந்து ஒரு முள் போல் வரும். அது போல் வரும். அதை வந்து நம்ம நல்லா பராமரிக்கணும். தண்ணி வந்து கெடாமல் பார்த்துக்கணும். தண்ணின்னா பாசை கட்டி ரொம்ப ஒரு ஸ்மெல் வராமல் இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? அது நம்ம என்ன பண்ணோம், அது தண்ணி கெடாமல் கண்ணு கெடுதுன்னா அது பாசை கட்டி ஒரு மாதிரியான ஒரு துர்நாற்றம்
வர போல இருக்கும். சரி, நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுறது எப்படிங்க? நம்ம தண்ணி பாய்ச்சிட்டே இருக்கீங்களா? ஏன்னா அந்த நேரத்தில் வந்து மீனை வந்து எடுத்துட்டு காய வச்சுட்டு எடுத்துருவீங்களா? ஆமாம், அந்த குளத்துலேருந்து எடுத்து அது குளத்துலேருந்து எடுத்துட்டு அடுத்த குளத்துக்கு போடுறீங்க? அடுத்த குளத்தில் அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கலாம், அதில் போட்டு வச்சுருவோம். டம்ப் பண்ணி வச்சுருவோம். அந்த நெட்டு மாதிரி கட்டி நெட்டு மேலே கட்டி வச்சுட்டு அதில் எடுத்து வச்சுட்டு இது வந்து தண்ணி வந்து சுத்தமாக எடுத்து மறுபடியும் தண்ணி பாய்ச்சி தண்ணி எடுத்து வெளியே எடுத்துட்டு ஒரு நாள் 2 நாள் ஆற விட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக தண்ணி வச்சுட்டு அப்புறம் ஒரு வாரம் பொறுத்து மறுபடியும் ரெடி பண்ணுவோம். இல்லை, நீங்கள் தண்ணி எடுக்கும்போது அந்த நீங்கள் நெட்டு மாதிரி கட்டிடுறீங்களா, அதுவும் தண்ணி வச்சுடும் இல்லையா? ஆமாம், இருக்கும். அதை தான் ஒரு திட்டமான தண்ணியை வச்சுட்டு எடுத்துடுவோம். பெரும்பகுதி தண்ணி நீங்கள் எடுத்து வேறு எடுத்துட்டு வலை போட்டு அப்படியே எடுத்துடுவோம். புது தண்ணியை வந்து பார்த்துக்கீங்க. ஆமாம், வச்சு மறுபடியும் ரெடி பண்ணுவோம். வேறு மறுபடியும் இது மாதிரி என்னென்ன நோய் இருக்குது? அது ரெண்டு தான் ஃபங்கஸ் பெரும்பாலும் ஃபங்கஸ்னால தண்ணி கெட்டுச்சுன்னா அதே போல் அது கெட்டாலும் சிலது வந்து ஆங்கர் வரும். ஆங்கர் வந்து மழை காலத்தில் வந்து அது போல் இல்லாமல் இருக்கணும்னா தண்ணி ஃப்ரெஷ்ஷு வாட்டர் கொஞ்சம் ஏற்றினே இருக்கும். சாயந்தரம் நேரத்தில் ஏற்றுறோம்னா அந்த சூடுனுடைய தண்ணி போடுறாங்க. அப்போ அதோட டெம்பரேச்சர் மெயின். அப்போது நீங்கள் ஒரு 3 மாதத்துக்குள்ளே நம்ம ஒரு விதமான அவுட்புட்டை பார்த்துடலாம் இல்லையா மீனில்? ஆமாம், 3 மாதத்துக்கு அப்புறம் தான் பார்க்கணும். எவ்வளோ சுமாராக ஒரு ஏக்கரில் வந்து ஒரு 6 குழி வெட்டி மீன் வளர்த்தா எவ்வளோ சுமாராக எடுக்கலாம் லாபம்? அது 5000 10,000 வரை ஆகும். எத்தனை நாளில்? அது 90 நாள். அப்போது இந்த இளைஞர்கள் வந்து படிச்சுட்டு நான் இந்த வேலை செய்கிறேன், எனக்கு வந்து அடுத்தவங்கிட்ட வேலை செய்யறது பிடிக்கலன்னு சொல்கிறவங்க இந்த வேலை செய்யல, நீங்கள் இது ரெக்கமெண்ட் பண்ணுறீங்களா? ரெக்கமெண்ட் தாராளம் கேட்குறாங்க. நான் அதை விலைக்கு சொல்கிறேன். நான் ஒரு சொல்கிறதுனால அவங்க வந்து தொழில் வளர்த்துட்டு சிறப்பாக வாழ முடியும். இதனால் வந்து நிலத்தடி நீர் இருக்கட்டும் அது இதெல்லாம் கிடையாது. நிலத்தடி நீர் வந்து நம்ம வந்து அது ரசாயனம் எதுவும் போடுறதுனால நான் இயற்கையாக கொடுக்குறதுனால பாதிக்காது. அந்த நீரை மறுபடியும் நீங்கள் அதை நாங்கள் ரீயூஸ் பயிருக்கு பாதி, அதனால் பயிரும் நல்ல வளமான பிரச்சனையே இல்லை உங்களுக்கு. நிலத்தையும் பாதிக்காது. தொழில் ஒரு தொழில் வளர்த்து அந்த நீரை மறுபடியும் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கணும். இயற்கையானது. இப்போ இளைஞர்கள் வந்து இந்த வேலைகளை நம்ம செய்கிறதுக்கு வாய்ப்பு நல்லா இருக்குது. உங்கள் வீட்டு பசங்க இதில் ஈடுபடுறாங்களா? அதை தான் பண்ணின்னு இருக்கேன். பசங்களும் உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது விவசாயிங்க இது மாதிரி பண்ணுறாங்களா? பண்ணுறாங்க. எத்தனை பகுதிகள் இது மாதிரி பண்ணுவாங்க? நம்ம இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து ஒரு 50-60 இடத்துல பண்ணுறோம். அப்போ அவங்களோடலாம் தொடர்பு உண்டா உங்களுக்கு? ஒரு சில பேர் தான் தொடர்பு. எப்படி இந்த தொழில் ரீதியான தொடர்பு வாங்க? ஆமாம். ஏன்னா நண்பர்களே, நம்ம இப்போ நண்பர் சொன்னதை கேட்டுட்டு இருப்பீங்க. நீங்கள் எல்லாமே வந்து உங்களுடைய கேள்விகளை நீங்கள் பின்னூட்டங்களை கமெண்ட்ஸில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் பதில் சொல்லுவோம். சாருடைய விலாசம் மற்றும் ஃபோன் நம்பரை நான் இப்போ அவர் சொல்லுவார் உங்களுக்கு. நீங்கள் அதை நோட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு வந்து இதில் டிஸ்கிரிப்ஷன்லாம் போடுறேன். இப்போ ஸ்லைட்லேயே நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. சார் உங்களுக்கு ஃபோன் நம்பரு உங்கள் விலாசம் கொடுத்துட்டிங்கன்னா உங்களை அணுகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் பெரியமுள்ளவாயல் கிராமம். என் பேர் ஜெய்பால். என்னுடைய செல் நம்பரு 9445814548. இது என்னுடைய செல் நம்பர். அதனால் நீங்கள் பகல் நேரம் காலை நேரத்தில் நீங்கள் இது பண்ணலாம். இல்லைன்னு சொன்னால் ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் அவங்க வயல் காட்டிலேருந்து வெளியே வீட்டுக்கு திரும்பி வந்தோன்னா கூப்பிட்டு உங்களை பேசுவாங்க. இல்லை நீங்கள் கமெண்ட்ஸில் என்னோட தொடர்பு பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அவர் மூலியமாக உதவி வாங்கி கொடுத்துருவேன். நண்பர்களே, இது பசுமை கூடாரம், விழிகளுடைய பசுமை கூடாரம். நாம் வந்து இப்போ சின்ன வயல் பெரிய முறை வயல் நம்ம பகுதியில் பேசியிருக்கோம். வாங்க நாம் அனைவரும் சேர்ந்து நம்முடைய பூமியை வந்து நல்ல செழிப்பான பூமியாகவும் நம்முடைய நாட்டை வளமுள்ள ஒரு நலமும் வளமுள்ள ஒரு பூமியாகவும் நம்ம நாட்டை நம்ம மாற்றமாகவும் நம்ம நாடு வந்து உலகத்திலே சிறந்த நாடாக நம்ம ஆக்குவோம். இது வரைக்கும் இந்த காணொலி நீங்கள் வாட்ச் பண்ண